பிதாவாகிய தேவனுக்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக மகிமை உண்டாவதாக. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பஸ்கா கால சிந்தனை. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஆண்டவரிடம் ஜெபிப்பதற்கும் அவருடைய திட்டங்களை அறிந்து கொள்ளுவதற்கும் செலவிடப்படும் தருணங்கள் மற்றும் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கும் பெற்ற சத்தியங்களை அறிவிப்பதற்கும் செலவிடப்படும் பணங்கள் காலங்கள் விரயமாக்கப்படுகின்றது என்று கருதுவதும், மேலும் இவ்விதமாய் செலவிடுதல் தரித்திரருக்கு கொஞ்சமே செலவிடப்படுகின்றது என்று அனுமானிப்பது தவறாகும். மாறாக ஒருவர் எவ்வளவாய் கர்த்தரிடத்தில் மெய்யான அன்புடன் கலந்த பக்தி கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவாய் அவர் கர்த்தருடைய ஊழியத்திலும் தரித்திரரிடத்திலும் அக்கறை உடையவர்களாய் காணப்படுவார்கள். ஒருவன் தரித்திரரிடத்திலும் தன்னுடைய தான தர்மங்களை அடையத்தக்க நிலையில் இருக்கும் யாவரிடத்திலும் மிகுந்த இரக்கம் மிகுந்த தாராள மனப்பான்மையும் கொண்டிராமல் அவரால் கர்த்தரை உண்மையாக அன்பு கூற முடியாது. வாரியிரத்தும் விருத்தியடையோரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமையடையோரும் உண்டு. நீதிமொழிகள் 11:24 என்று வேத வாக்கியங்கள் கூறுகின்றது. கர்த்தருடைய பின்னடியார்கள் சிக்கனமாக செலவழிக்க வேண்டுமே தவிர பிசினித்தனம் பண்ணக்கூடாது. பிசினித்தனமாயிருந்து சொத்துக்களை திரளாய் சேர்த்து வைக்கவும் கூடாது. அவர்கள் தண்ணீர்கள் மேல் தங்கள் ஆகாரத்தை போடுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களிடம் கர்த்தரால் ஒப்படைக்கப்பட்ட ஐஸ்வர்யங்களை அவர்கள் ஆவிக்குரிய விதத்திலும் பூமிக்குரிய விதத்திலும் இலவசமாய், அதாவது தாராளமாய் பயன்படுத்தி அதற்கே உரிய அவர்களுக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ரீப்ரின்ஸ் 3877. ஆமென்.